Hello, my dear CSCM aspirants. Welcome to Sarveshwar Academy Coaching Center for CA and CMA. நம்ம ஜேர்னலிஸ்ட் எப்படி மாடர்ன் அப்ரோச்சில் ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தாங்க. யாராச்சும் பார்க்கலன்னா ஒரு வாட்டி அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியர் வே எப்படி ஜேர்னலிஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறது தெரிய வரும். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Following other transactions entered into by Dhoni after he started his business show how various accounts will be affected by these transactions. நம்மக்கிட்ட தோனி இருக்காங்க. இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி என்ட்ரான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஜேர்னலிஸ்ட் போட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டில் வர அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸில் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்குன்றது காட்ட சொல்கிறாங்க. 2022 April 1 Dhoni started business with 6,000. ஸோ இப்போது அவர் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருன்னா கேஷ் கொண்டு வராரு. கேஷ் மூலியமாவோ பேங்க் மூலியமாவோ அமௌண்ட் கொண்டு வராரு. ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அமௌண்ட் கொண்டு வராரு. இது ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று பாருங்கள், இப்போ தான் பிஸ்னஸே ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்போ இவர் கேபிட்டல் கொண்டு வராரு, இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராரு. அப்போது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வந்து தோனிஸ் கேபிட்டல் வரும். இன்னொரு அக்கௌண்ட் வந்து அவர் கேஷாவோ இல்லை பேங்காவோ எடுத்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து தோனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இன்னொரு அக்கௌண்ட் வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த டிரான்சாக்ஷனில் அட்லீஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். எல்லா டிரான்சாக்ஷன்லுமே அட்லீஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒரு அக்கௌண்ட் வந்து தோனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னும் வந்து கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டாக. ஃபஸ்ட்டு தோனி வந்து முதலீடு பண்ண போகிறாரு. கேஷ் மூலிமா கொண்டு வர போகிறாரு கேபிட்டல். ஸோ இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் என்ன பண்ண சொல்கிறாங்க? கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ தான் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கேஷ் மூலிமாவோ இல்லை பேங்க் மூலிமாவோ அமௌண்ட் வரப்போகுது. ஸோ இது நம்ம கரண்ட் அசெட்னு சொல்கிறோம். இந்த கரண்ட் அசெட் கூட இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் இன் அசெட் நம்ம என்ன பண்ணுறோம்னா டெபிட் பண்ணுறோம். அப்போ என்ட்ரி என்ன வரும் அப்படின்னா கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் டு தோனிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 6,000. நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஒரு டிரான்சாக்ஷனில் அட்லீஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். அந்த 2 அக்கௌண்ட்ஸ் என்னென்னு பாருங்கள். அதை எடுத்துகிட்டு வந்து அது டிக்ரீஸாக பாருங்கள். அப்புறம் மாடர்ன் அப்ரோச் ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ட்ரிஸ்க்கான ஜேர்னல் வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு செகண்டு, ஹி பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் 1,800. ஸோ அவங்க கேஷ் மூலியமாக இல்லை பேங்க் மூலியமாக ஃபர்னிச்சர் வந்து 1,800 rupees கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற காசு வெளியே போகும். அப்போது கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டு, இன்னொரு அக்கௌண்ட்டு. ஃபர்னிச்சர்ன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிக்ஸ்டு அசெட்டுன்னு சொல்லுவோம். கேஷ் ஆர் பேங்க் வந்து நம்ம கரண்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்னிச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபர்னிச்சர் இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட ஃபர்னிச்சர் எல்லாம் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ ஃபர்னிச்சர் இப்போ தான் நம்ம பிஸ்னஸ்குள்ளே வருதுன்னா அசெட் வருது. ஸோ இன்க்ரீஸ் இன் அசெட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் பண்ணுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற கேஷோட பேங்க்கும் வெளியே போயிடுது. அப்போது டிக்ரீஸ் இன் அசெட் நம்ம என்ன பண்ணுறோம்? கிரெடிட் பண்ணுறோம். அப்போ என்ட்ரி என்ன வரும்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் 1,800. இல்லை இன்னொரு விஷயங்க, இப்போ பர்ச்சேஸ் அப்படின்னா சார் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வராதா அப்படின்னா பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பிஸ்னஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். தோனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. சப்போஸ் அவர் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபர்னிச்சர் அப்படின்றது வந்து கூட் ஆகும். இந்த ஃபர்னிச்சர் என்ன ஆகும்? கூட் ஆகும். ஏன்னா அவர் பிஸ்னஸே ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்.
இதுவே அவர் ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணாமல் வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அப்போ ஃபர்னிச்சர் வந்து அவர் ஜென்ரலாக ஆஃபீஸ் பர்பஸ்க்காக அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து அசெட் ஆகும், குட் ஆகாது. இது வந்து என்ன ஆகும், ஃபர்னிச்சர் வந்து அசெட் ஆகும். அதனால் பிஸ்னஸ் பேஸ் பண்ணி அந்த ஃபர்னிச்சர் அசெட்டாக இல்லை குட் அப்படின்றது நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். இந்த எக்ஸாம்பிள் எதுவுமே சொல்லலை. அதனால் அவர் வந்து ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்லாம் எதுவும் பண்ணல. அவர் ஜென்ரலாக ஆஃபீஸ் பர்பஸ்க்காக ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுவோம்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணுவோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அதனால் அதை நம்ம அசட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம என்ட்ரி வந்து அசட்டாக கன்சிடர் பண்ணிட்டு இன்க்ரீஸ் இன் அசட் டெபிட் அப்படின்னு சொல்லிட்டு கேஷ் பேங்க் வெளிப்படுது இல்லையா, அதனால் டிக்ரீஸ் இன் அசட்னு சொல்லிட்டு நம்ம கிரெடிட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் அடுத்தது தேர்ட் என்ட்ரி, பெய்டு சேலரி டு ஹிஸ் கிளர்க் 1200. சேலரி பே பண்ணியிருக்காங்க, கிளர்க் வந்து சேலரி பே பண்ணியிருக்காங்களா. ஸோ அது ஒரு டிரான்சாக்ஷன். அந்த டிரான்சாக்ஷனில் 2 அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று வந்து சேலரி அக்கௌண்ட், இன்னொன்று கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டு. சேலரின்றது உங்களுக்கே தெரியும் எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண சொன்னாங்க, டெபிட் பண்ண சொன்னாங்க ரூலர். அதே நம்ம கிட்ட இருக்கிற கேஷோ பேங்க்கை பே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேஷோ பேங்க்கை வெளியே போயிடும். அப்போது பேமெண்ட் பண்ணுறதுனால கேஷோ பேங்க்கை வெளியே போயிடுது இல்லையா, அதனால் டிக்ரீஸ் இன் அசட்டு. ஸோ வந்து என்னது, கரண்ட் அசட் இல்லையா, கரண்ட் அசட் டிக்ரீஸ் ஆகுது, அது வந்து கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ட்ரி என்ன வரும், salary account debit to cash or bank account. எவ்வளோ பே பண்ணுறாங்க salary, 1200. நெக்ஸ்ட்டு பெய்ட் ரெண்ட் 1350. ரெண்ட் பே பண்ணுறாங்க. ரெண்ட்டுன்றது கூட நம்ம என்ன சொல்லலாம்னா எக்ஸ்பென்ஸ்னு சொல்லலாமா. ஸோ 4th டேட்டில் ரெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. ரெண்ட் வந்து ரெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், அதே மாதிரி கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ரெண்ட் அக்கௌண்ட் வந்து ரெண்ட் அக்கௌண்ட்னா ரெண்ட் பே பண்ணுறதுனால எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், டெபிட் பண்ணும். அதே கேஷ் பேங்க் பேமெண்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், அதனால் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அப்போ என்ட்ரி என்ன வரும், ரெண்ட் அக்கௌண்ட்டை டெபிட் டு கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்காங்க, 1350 பே பண்ணியிருக்காங்க. 1350. லாஸ்ட் என்ட்ரி ரிசீவ்டு இன்ட்ரெஸ்ட். அப்போ தோனி வந்து ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார், அது மூலிமா அவருக்கு என்ன வருது, இன்ட்ரெஸ்ட் வருது. அப்போது இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டுன்றாங்க இல்லையா. அப்போ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அப்போ அது அவருக்கு இன்கம்மாக இருக்கணும். என்ன இருக்கணும், இன்கமாக இருக்கணும். அப்போது இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ண சொன்னாங்க, இன்க்ரீஸ் இன் இன்கம் கிரெடிட் பண்ண சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் இன்கம் கிரெடிட்டை அவருக்கு கேஷ் மூலியமாவோ இல்லை பேங்க் மூலியமாவோ அமௌண்ட் வரும். அதனால் கரண்ட் அசட் இல்லையா, கரண்ட் அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணோம், இது டெபிட் பண்ணோம். அப்போ என்ட்ரி என்ன வரும், இன்க்ரீஸ் இன் அசட் டெபிட்டு, இன்க்ரீஸ் இன் இன்கம் வந்து கிரெடிட்டு. அப்போ என்ட்ரி கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் கிரெடிட். எவ்வளோ வருது அமௌண்ட், 3000. எவ்வளோ அமௌண்ட்டுனா 3000. இவ்வளோதாங்க. ஸோ இந்த 5 என்ட்ரிஸு 5 டிரான்சாக்ஷன்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட என்ட்ரிஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே எத்தனை அக்கௌண்ட் இன்வால்வ் இருக்குன்னு பாருங்கள். நான் 2 அக்கௌண்ட் கிடையாது, 2க்கு மேலே கூட அக்கௌண்ட்ஸ் இருக்கலாம், 2 or more அக்கௌண்ட்ஸ் கூட இருக்கலாம். அதனால தான் அட்லீஸ்ட் 2 அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அந்த 2 அக்கௌண்ட்ஸோ இல்லை 3 அக்கௌண்ட்ஸோ டிட்டர்மின் பண்ணுங்கள். 3 அக்கௌண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது காம்பவுண்ட் ஜேர்னல் என்ட்ரியாக இருக்கும். அதை டிட்டர்மின் பண்ணிட்ட பிறகு அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து என்னென்னு கிளாஸிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பென்ஸாக, இன்கம்மாக, இல்லை வந்து அசட்டாக, லைபிலிட்டியாக, கேபிட்டலாக அப்படின்றது பாருங்கள். ட்ராயிங்ஸாக அப்படின்றது பாருங்கள். டிட்டர்மின் பண்ணிட்ட பிறகு இன்க்ரீஸாக டிக்ரீஸாக அப்படின்றது பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாடர்ன் அப்ரோச் ரூல்ஸ் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மாடர்ன் அப்ரோச் ரூல்ஸ் அப்ளை பண்ண பிறகு எது டெபிட் ஆகுதோ அது டெபிட்டை போடுங்க, எது கிரெடிட் ஆகுதோ கிரெடிட் என்ட்ரி பாஸ் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க ஜேர்னல்னா. ஸோ மாடர்ன் அப்ரோச் அப்ளை பண்ணி ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணலாம் நம்ம. தேங்க்யூ.